السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. قال النبي صلى الله عليه وسلم: ما ذئبان جائعان أرسلا في غنم بأفسد لها من حرص المرء على المال والشرف لدينه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக குர்ஆனிலே பல நிகழ்வுகளை கூறி அவற்றை நமக்கு படிப்பினையாக ஆக்கி தந்திருக்கின்றார். மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய 3 விஷயங்கள்: ஒன்று பெருமை, இன்னொன்று பேராசை, மூன்றாவது அநியாயம். இந்த 3ம் மனிதனை தோல்வியிலே ஆழ்த்தி கை சேதத்திற்குரியவனாக மாற்றிவிடும் என்பதற்கு மனித வரலாற்றினுடைய ஆரம்ப நிலை நமக்கு தெளிவாக பாடத்தை சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் பெருமை அடிப்பதால் அவன் காஃபிர் என்ற ரேஞ்சுக்கு சென்று விடுகிறான். இறைவனை மறுக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் பாவியாக மாறிவிடுகிறான். பேராசை என்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மிகப்பெரிய அருளை இழந்தவனாக மாறிவிடுகிறான். மேலும் ஒரு மனிதன் பொறாமை அடைவதன் காரணத்தினால், பிறர் மீது பொறாமை கொள்வதன் காரணத்தினால் அநியாயத்திலே உச்சகட்ட அநியாயத்தை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான். ஆக பெருமை, பேராசை, பொறாமை, இந்த 3ம் மனிதனை அழிவில் ஆழ்த்திவிடும். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி படைக்கப்பட்டது முதல் சொர்க்கத்திலே அவர்கள் வாழ்ந்தது வரை, அதன் பிறகு இப்லீஸினால் அவர்கள் மனம் குழப்பமடைந்து சாப்பிடக்கூடாத ஒரு பழத்தை சாப்பிட்டு பூமிக்கு இறக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றான். இந்த வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இப்லீஸ் இருக்கிறானே, அவனுக்கு நன்றாக தெரியும் இறைவன் யார் என்று, அவனுடைய ஆற்றல் என்ன என்று தெரியும், அவனுடைய மதிப்பு மரியாதை என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன என்பது நன்றாக தெரியும். அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் என்ன சொன்னாலும் கேட்கத்தான் வேண்டும். இதை இன்று இருக்கக்கூடிய நாமும் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சுருட்டை முடிகொண்ட கருப்பர்கள் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அதையும் அவருக்கும் நீங்கள் பணிங்கள், அது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே படைத்து அங்கே உலாவர வைத்து அவர்களுடைய அந்தஸ்தை மலக்குமார்களுக்கு விளக்கி காட்டி அவர்களை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து, மலக்குமார்களே உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள், வழிபடுங்கள் என்பதாக சொன்னபோது அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின், ஆனால் இப்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இனத்தால் வேறுபட்ட அவன் சொர்க்கத்திலே வாழ்வதற்கு எந்த விதத்திலும் அந்த நேரத்தில் தகுதி இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ் அவனை அழைத்து கொண்டு வந்து சொர்க்கத்திலே வாழ வைத்த போதும் கூட அல்லாஹ் சொன்ன இந்த உத்தரவுக்கு அவன் அடிபணிய மறுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? உனக்காக 1000 கோடி சஜிதாக்கள் செய்ய சொல், நான் செய்கிறேன். ஆதமுக்கு நான் செய்ய மாட்டேன், நான் சீனியர், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் சொர்க்கத்தில் எவ்வளவு காலமா இருக்கிறேன், அவர் இன்னைக்கு வந்தவர், இவருக்கு நான் சஜிதா செய்கிறதா? முடியாது என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொன்னார், என்னுடைய உத்தரவு, யாருக்கு சஜிதா செய்ய சொல்றேனோ நீ செஞ்சுதான் ஆகணும். அது எனக்கு இருந்தாலும் சரி, ஆதமுக்கு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் இங்கே முக்கியம். இங்கே சஜிதா என்பது இங்கே முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதை இப்லீஸ் கவனத்தில் கொள்ளவில்லை. நாம் யாருக்கு செய்கிறோம் என்று நினைத்தான். அதனால் அவன் என்ன செய்தான்? அவனுடைய பெருமை அவனை தடுத்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அபா, மறுத்தான். ஏன்? வஸ்தக்பர, பெருமை அடித்ததின் காரணத்தினால், வகான மினல் காஃபிரின், காஃபிராக மாறிவிட்டான். பெருமை மனிதனை குஃப்ருடைய அளவுக்கு அவனை கொண்டு போய்விடும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? பேராசை. பேராசை. இப்லீஸ் தன்னை சொர்க்கத்திலிருந்து வெளியாகுவதற்கு காரணமாக அமைந்தவர் ஆதம். இவரை சொர்க்கத்திலே வைத்திருக்க கூடாது, இவரை வெளியாக்க வேண்டும் என்று நினைத்து இப்லீஸ் என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று சொன்னார், அல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்த் வ முல்கின் லா யப்லா. ஆதமே, ஒரு மரத்தை நான் சுட்டி காட்டுகிறேன், அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் உங்களை பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஐடியா பண்ணி வைத்திருக்கிறான். எனவே நான் உனக்கு சொல்லக்கூடிய நல்ல நசீகத்தை நீ ஏற்றுக்கொள், அந்த மரம் தான் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட இந்த மரம் என்று சொன்னபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கிறார்கள். இல்லை இல்லை, நீ இங்கே நிரந்தரமா இருக்கணும்னு சொன்னா அதான் நல்லது என்று சொல்லி மனைவியின் மூலமாக அந்த கருத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திணித்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகுனா மினல் ஸாலிமீன் ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. ஷைத்தான் என்ன செய்தான்? அவர்களை வழுக்க வைத்தான், சருக வைத்தான். அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். மிகப்பெரிய ஒரு அற்புதமான பேரருளாகிய சொர்க்கத்தை இழந்தார்கள். பேராசை பெருநஷ்டம். இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் சொல்வார்கள், பேராசை பெருநஷ்டம். பேராசை அடைந்த மனிதன் நிச்சயமாக பெரும் நஷ்டத்தை அடைவான்.
என்பதுதான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். ஆனால் சொல்லி தந்தவர்கள் என்ன சொல்றார்கள் தெரியுமா? உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை சொல்றாங்க. ஆனால் நம்ம மார்க்கம் அதையும் தாண்டி மறுமையின் மிகப்பெரிய நஷ்டத்தை சொல்கிறது. பேராசை கொண்டால் அவன் எந்த தொழிலையும் செய்வதற்கு தயாராகி விடுவான். ஹராமா ஹலாலா அதெல்லாம் கவனிக்க மாட்டான். இந்த மாதிரியான நிலைகளில் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எனக்கு தேவை செல்வம், எனக்கு தேவை பதவி, எனக்கு தேவை உயர்வு என்றெல்லாம் என்ன செய்கிறான்? கற்பனை செய்கிறான். அதன் காரணத்தினால் எந்த ஹராமை செய்வதற்கும் தயாராகி விடுகிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அதாவது அந்த ஷைத்தான் இருக்கிறானே அவர்களை வழுக்க வைத்தான், சொர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியாக்கி விட்டான். சொர்க்கத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அந்த பழத்தை சாப்பிட்டுட்டா சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துடலாம் என்று பேராசைப்படுகிறார்கள். அதனால் சொர்க்கத்தையே இழக்கக்கூடிய நிலை வந்து விடுகிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் பொறாமை. மனிதனின் மீது கொள்ளக்கூடிய பொறாமை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய அருளை கண்டு பொறாமை கொள்வது இருக்கிறதே, அவனுடைய நன்மையை சாம்பலாக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் ஹஸது யக்குலுல் ஹஸனா கமா தஅக்குலுன் நார் அல் ஹத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, பொறாமை என்பது மனிதர்களுடைய நன்மைகளை தின்றுவிடும், கரித்துவிடும். எப்படி நெருப்பு தஅக்குலுன் நார் அல் ஹத்தம் விறகுகளை கரித்து விடுகிறதோ, சாம்பலாக்கி விடுகிறதோ, அதே போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹாபில் காபில் இந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வத்லு அலைஹிம் நபஅ அப்னை ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆகர் قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. ஹாபில் என்பவர் நல்லவர், அவர் அண்ணன். காபில் என்பவர் தம்பி, அவர் கொஞ்சம் உணர்வினால் மாறுபட்டவர். அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தை மறுத்தார். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அல்லாஹ் சொல்கிறான். தந்தை சொல்கிறார்கள், இல்லை எனக்கு அந்த பெண் மீது விருப்பம் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார். இல்லை அந்த பெண் உன்னுடைய அண்ணனுக்கு சொந்தமானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இல்லை எனக்கு கிடைக்காத அந்த பெண்ணை இந்த அண்ணன் திருமணம் செய்து நன்றாக இருப்பதற்கு நான் விடமாட்டேன் என்று பொறாமைப்படுகிறான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாறையின் மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது பெரிய பாறையை எடுத்து அந்த தம்பிக்காரர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அண்ணனினுடைய தலையின் மீது தூக்கி போட்டு நசுக்கி சாகடித்து விடுகிறார், கொன்று விடுகிறார். மனித இனத்தினுடைய முதல் மரணம் அதுதான். மனித இனத்தினுடைய முதல் கொலையும் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே கியாமத் நாள் வரை எங்கே எப்படி கொலை என்பது நடந்தாலும் அந்த குற்றம் அனைத்தும் இந்த காபிலை சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? கொலைக்கு முன்னுதாரணமானவர் அவர் என்பதின் காரணத்தினால். கடைசியாக மரணம் என்பது அது வரைக்கும் ஏற்படவே இல்லை, எந்த மனிதனும் இறந்ததே இல்லை. அதுதான் முதல் மரணம். ஒரு பெண்ணின் ஆசையின் காரணத்தினால், ஒரு பெண் எனக்கு கிடைக்காதவள் அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று எண்ணிய அந்த பொறாமையின் காரணத்தினால் அந்த கொலை நடக்கிறது. அந்த மரணத்தை ஜனாசாவை எப்படி அடக்கம் பண்றது கூட தெரியல. ஏன்னா இது வரைக்கும் முகூர்த்தம் நடக்கல, எப்படி ஜனாசாவை அடக்கம் பண்றது தெரியல. ஆஹா, அவசரப்பட்டு சாவடிச்சிட்டோம், எப்படி இதை புதைக்கிறது, எப்படி மறைக்கிறது தெரியல இவருக்கு. அந்த நேரத்தில் அவர் யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது 2 காக்கா வந்துச்சு. காகங்கள், 2 காகங்கள் ஒண்ணு என்ன செஞ்சு சண்டை போட்டு. இன்னொன்னு அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. அது அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. மனிதன் அறிவில் உயர்ந்தவன் என்று சொல்கிறான், ஆனால் அவனுடைய இறப்பை மறைக்கக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய முறையை கூட காகத்தினால் தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொன்று விடுகிறது. இறந்து போன அந்த காகத்தை இன்னொரு காகம் இழுத்து கொண்டு போய் மண்ணை தோண்டி அதை உள்ளே போட்டு அதை மறைத்து விடுகிறது. ஓ, இப்படிதான் செய்யணுமோ என்று சொல்லி என்ன செஞ்சான்? காபில் அந்த ஹாபிலினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், உலகத்தில் எப்ப கொலை நடந்தாலும், எப்படி கொலை நடந்தாலும் அந்த கொலையின் குற்றம் காபிலையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
பொறாமையின் விளைவாக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கைசேதமான நிலையை பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய ஒரு பாவச் சுமையை அவர் சுமக்க வேண்டிய ஒரு சூழல். இதுதான் பொறாமை. ஆக மனிதனிடத்திலே பேராசை இருக்கக்கூடாது, மனிதனிடத்திலே பெருமை இருக்கக்கூடாது, மனிதனிடத்திலே பொறாமை என்பதும் இருக்கக்கூடாது. மனிதனை அழித்துவிடும். இங்கே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய விஷயம் என்னவென்றால் பேராசை. இன்றைக்கு நம்ம சமூகத்திலே நடைபெறக்கூடிய ஏகப்பட்ட குற்றச் செயல்கள். போதைப் பொருள்களை ஏர்போர்ட்டிலே பிடிக்கிறார்கள். பிடிபட்டு பேப்பரிலே வரக்கூடிய பெயர் யாருடைய பெயர்? ஈமான்தாரிகளுடைய பெயர், ஒரு முஸ்லிம்களுடைய பெயர். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நல்லவர்களுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். கண்ணியமானவர்களே, ஆனால் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடு செயல்படக்கூடிய அவர்களுடைய குடும்பம் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு 4 காசு கூட சம்பாதிக்கலையங்க, அதுக்குள்ளேயும் உள்ள போயிட்டானே. அவர்களுடைய பேச்சு என்ன? சம்பாதிச்சு ஒரு 2 கோடி 3 கோடி சம்பாதிச்சு என் கையில கொடுத்துட்டு உள்ள போயிருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். 4 காசு கூட சம்பாதிக்கல, முதல் தடவை போனா தூள கடத்திட்டு வந்தான், உள்ள போயிட்டாங்க. அப்போ கை சேதம் என்பது எங்கே ஏற்படவில்லை? அங்கேயும் பேராசை தான் வேலை செய்கிறது. காசு கிடைக்கல எனக்கு, ஆனா என் மகன் உள்ள போயிட்டான். இங்கே அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டான், ரசூலுடைய சொல்லுக்கு துரோகம் செய்து விட்டான், மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டான், ஹராமுக்கு துணிவு கொண்டு விட்டான், நல்லவர்களுடைய உள்ளங்களுக்கு வேதனையை உண்டாக்கி விட்டான் என்ற கை சேதம் அந்த பெற்றோர்களுக்கும் இருக்கவில்லை. பேராசையினுடைய அந்த தாக்கம், பேராசையினுடைய பவர் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இப்போது சமீப காலமாக மிக பிரபலியமாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம். உம்ராவுக்கு அழைத்து சென்று மதீனாவிலே விட்டுவிட்டார்கள், மக்காவிலே விட்டுவிட்டார்கள். ஹாஜிகள் அங்கே தவிப்பு. அங்கே இந்தியாவினுடைய தூதரகத்திற்கு சென்று அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். சமூக சேவகர்கள் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து அனுப்பி வைத்தார்கள். காரி துப்புகிறார்கள் மற்றவர்கள். எவ்வளவு பெரிய வணக்கத்திற்குரிய உயர்ந்த இடம் என்று சொல்கிறீர்கள், அந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களிலும் பித்தலாட்டம் என்று சொன்னால் என்னங்க உங்க முஸ்லிம்கள்? யார் சொல்றா? முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து மற்றவர்கள், மற்ற இனத்து மக்கள் பேசுகிறார்கள், என்னங்க உங்க முஸ்லிம்கள்? காபா விஷயத்திலே மோசடி பண்றான், அல்லாஹ் விஷயத்திலே மோசடி பண்றான். நடக்குதா இல்லையா? குறைந்த விலையில் உம்ராவுக்கு அழைத்து செல்கிறோம். விளம்பரம் எங்கெங்கேயோ விளம்பரம் வருது, எதை திறந்தாலும் விளம்பரம். அவர் எத்தனை வருஷமா அதை செய்யறாரு, எப்படி இந்த சர்வீஸ பண்ணாரு, நடத்துறவர் யாரு, வியாபார நோக்கத்தில் உள்ளவரா, சேவை மனப்பான்மையிலே உள்ளவரா, யாராவது யோசிக்கிறோமா? குறைந்த விஷய விலையில் கிடைக்கிறது, செல்லுகிறோம் என்கிறார்கள். அங்க போய் வீடியோ பிடிச்சிக்கிறது. வீடியோ, நாங்க வந்தோம், எங்களை கூட்டிட்டு வந்தாங்க, டிக்கெட் எடுத்தாங்க, இங்க வந்து விட்டுட்டாங்க, 3 நாள் தான் ரூம்ல இருந்தோம். ரூம்ல வந்தோடனே ரூம் காலி பண்ண சொன்னாங்க, வெளியே வந்துட்டோம், பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், சாப்பாடு இல்ல, குடிப்பு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, நாங்க நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். ஒரு ஆள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சாரு பாருங்க, வீடியோ. ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? ஒரு முஃமின் எச்சரிக்கையாளனாக இருக்க வேண்டும் இல்லையா? அவனுக்கு முன்னேற்பாடு என்பது தேவையில்லையா? ஒரு முஃமின் ஒரு ஓட்டையில் 2 முறை கொட்டப்பட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு லா யுர்ஃபகான் லா யுர்ஃபகு மர்ரத்தைன். ஒரு முஃமின் 2 முறை ஒரு ஓட்டையில் கொட்டப்பட மாட்டான். ஒரு தடவை ஒரு விஷயம் இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகளால் நடைபெறுகிறது என்று சொன்னால் அடுத்த தடவை இந்த ஏமாற்று பேர்வழிகளுக்கு என்ன செய்ய கொடுக்காது? இடம் கொடுக்க கூடாது. இப்ப இதுக்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? விசா போடும் போதே, டிக்கெட் போடும் போதே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்காங்களா கன்ஃபார்ம் பண்றோமா? அதை ரிட்டர்ன் டிக்கெட் டூப்ளிகேட்டா போட்டு அங்க கொண்டு போய் விட்டுறது. ரிட்டர்ன் டிக்கெட்டே இல்ல, போய் பார்த்தா அந்த டிக்கெட்லாம் மோசடி, எல்லாமே டூப்ளிகேட். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், கரண்டா நடக்குது, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதற்கு காரணம் என்ன? குறுக்கு வழியிலே திடீரென்றார் போல பணக்காரனா மாறணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். அருமையான பெருமக்களே, நாம் நியாயமாக சம்பாதித்து கோடிக்கணக்கில் வைத்திருந்தாலும் அதை எப்ப விட்டுட்டு போகணும்னு அல்லாஹ் கூப்பிடுறான்னு விட்டுட்டு தான் போய் அனுபவிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால்
அல்லாஹ்ட்ட எதிர்த்து கேட்க முடியாது, நிச்சயமாக போய்தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஏமாற்று உலகத்திலே இருந்து கொண்டு மனிதர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஈனப்பிறவிகள் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை உண்டாக்குகிறார்கள். மற்றவர்கள் இந்த இனத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த காலம் ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு என்னங்க உங்க முஸ்லிம்கள் இதெல்லாம் எல்லாமே கூடுங்கிற மாதிரி அல்லாஹ்வும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். அவன் கேவலமா பேசுறான் நம்மள. அருமையான பெருமக்களே, இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் என்னது? பேராசை. பேராசை பேராசையின் மூலம் மறுமையை நஷ்டமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதிபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ கனமி. பெரிய ஆட்டு மந்தை பயங்கரமாக பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள் உள்ள போயிடுச்சு. ஆட்டு மந்தைக்குள்ள ஓநாய் போனா என்ன ஆகும்? எந்த ஆடு கிடைக்குதோ பிடிச்சி சாப்பிடதான் செய்யும். ஆடு எதிர்க்க தெரியுமா? ஆட்டுக்கு எதிர்க்க தெரியாது, அடிக்க தெரியாது, கடிக்க தெரியாது, உதைக்க தெரியாது. ஆடு அதாவது சாந்தமான பிராணி. ஆடு என்பது ஒரு சாந்தமான பிராணி, ஒரு புல்ல மாதிரி. அதுக்குள்ள 2 பசி எடுக்கக்கூடிய ஓநாய்கள் போயிட்டா அந்த ஆடுகளுடைய நிலைமை என்ன? ஆனால் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை விட நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஓமானத்தை பாருங்கள். பெரிய ஆட்டு மந்தைக்குள் சென்று விட்ட பசி எடுத்த 2 ஓநாய்கள் அந்த ஆட்டு மந்தைக்குள் சென்று விட்டால் என்ன பாதிப்பு வருமோ, என்ன நஷ்டம் வருமோ, அந்த பாதிப்புகளை விட மிகப்பெரிய பாதிப்பு எந்த ஒரு மனிதன் பொருளின் மீதும் பதவியின் மீதும் பேராசை கொள்கிறானோ அந்த மனிதனின் மூலமாக அவனுடைய தீனுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது, அவனுடைய தீனுக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இய்யாக்கும் வஷ்ஷு, பேராசையை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். பேராசை என்பது உங்களுக்கு முன்னிருந்த மக்களை அழித்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமரஹும் பில் புகுல். அந்த பேராசையின் காரணத்தினால் யாருக்கு செலவழிச்சிராத என்று கஞ்சத்தனத்தை அது என்ன செய்கிறது? தூண்டுகிறது. ஃபபகிலு வஅமரஹும் பில். அப்படி பேராசை கொண்டதின் காரணத்தினால் கஞ்சத்தனம் செய்தார்கள். மேலும் அநியாயம் செய்ய தூண்டுகிறது. ஃபலமு, அநியாயம் செய்தார்கள். வஅமரஹும் பில் கத்தியா. இந்த பேராசை இனபந்துக்களை, இரத்த பந்த உறவுகளை துண்டிக்க சொல்கிறது. எனவே அவர்கள் துண்டித்த அந்த இனபந்த உறவுகளையும் அவர்கள் துண்டித்தார்கள். இத்தனை பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது எது? பேராசை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, பேராசை என்பது மனிதனை எவ்வளவு அழிவில் ஆழ்த்திவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன் அஸ்பஹ வத்துன்யா அக்பர் ஹம்முஹு ஷத்தத்தல்லாஹு அலைஹி ஷம்லஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உலகமே பிரதானம் என்று நினைத்து ஒரு மனிதன் குறிக்கோளோடு வாழ்வானையானால் அவனுடைய காரியங்களை அல்லாஹ் சிதற வைத்து விடுவான். அவனுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய முடியாது. எல்லாம் இருக்கும், நிம்மதி இருக்காது. எந்தெந்த காரியத்திற்கும் வேலை என்று புறப்பட்டாலே நேரம் இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? உலகமே பிரதானம் என்று எண்ணி அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஒரு பக்கமாக ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள். அருமையான பெருமக்களே, பேராசையின் காரணத்தினால் பொருளாதாரத்தில் கலப்படம், பேராசையின் காரணத்தினால் தங்களுடைய வியாபாரத்திலே மோசடி, பேராசையின் காரணத்தினால் தங்களுடைய இரத்த பந்த உறவுகளுடைய சொத்துக்களில் மோசடி, பேராசையின் காரணத்தினால் எதை செய்யக்கூடாது என்று அரசாங்கம் சொல்கிறதோ அதை செய்து ஹராமால் சம்பாதிப்பது, போதைப் பொருளால் சம்பாதிப்பது. அதே போல அழைத்து செல்லக்கூடிய திறமை இல்லாமல் இருந்தும் கூட அழைத்து செல்லக்கூடிய அந்த நல்ல மக்களை அழைத்து சென்று அங்கே பத்துவாக்களை பெறுவது, இதெல்லாம் பேராசையின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மூன்று பேர் அல்லாஹ்வுடைய பட்டாளத்தினர், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களுக்கு நீங்கள் உபசரிப்பு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்றைக்கும் கூட அரபு நாட்டிலே அரசர்களாக
மந்திரிகளாக வரக்கூடியவர்கள் தங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் தெரியுமா? ஹாஜிகளுக்கும் உம்ராவுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் பணிவிடை செய்வதை குறிக்கோளாக கொண்டு ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு ஹரம்களினுடைய பணியாளர்கள் என்று சொல்கிறார்கள். செல்லக்கூடிய மக்களுக்கு ஜம்சம் தண்ணீரை அழகான பாட்டல்களிலே அடைத்து, அதே போல நல்ல அற்புதமான அச்சிடப்பட்ட குர்ஆனை அன்பளிப்பு செய்து, பேரித்தம்பழங்களை அன்பளிப்பு செய்து ஹாஜிகளை வரவேற்பதின் காரணத்தினால், உபசரிப்பதின் காரணத்தினால் தான் அந்த நாடு எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தும் அது செழித்து ஓங்குகிறது. அல்லாஹ்வுடைய பட்டாளத்தினரை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய பட்டாளத்தினருக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய தக்வா சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இந்த தக்வாவும் இல்லை, அல்லாஹ்வை பற்றிய நினைவும் இல்லை, பயமும் இல்லை. எப்படியோ செல்வம் வந்தால் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் சம்பாத்தியம் செய்வார்கள். அந்த சம்பாத்தியம் எப்படி வந்தது என்று சொல்ல நினைக்க மாட்டார்கள். அது ஹராமா ஹலாலா என்றெல்லாம் பிரித்து பார்க்க மாட்டார்கள். சம்பாத்தியம் வந்தால் போதும் என்று மட்டுமே நினைப்பார்கள். இது கடைசி காலத்தின் அறிகுறி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இதுல பெரிய தில்லுமுள்ளு செய்யக்கூடியவர்கள் நாம் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. முஸ்லிம்கள் தான், முஸ்லிம்கள் தான். நாம் நம்மை பற்றி குறை சொல்வதிலே பெரிய பிரச்சனை கிடையாது. காரணம் நாமெல்லாம் ஒரு குடும்பம். நம்மிலே இந்த குற்றம் இருக்கிறதா இல்லையா? நமக்கு யாருக்காவது சொந்தக்காரர் தானே இருப்பாரு. உம்ராவுல போய் ஏமாத்துறவரு யாராவது அவரை சொல்றோமா, இப்படி ஏமாத்துறியப்பா, இந்த மாதிரி செய்யக்கூடாது. தூள் கடத்தக்கூடியவன், போதைப் பொருளை கடத்தக்கூடியவன் நம்மிலே யாருக்காவது சொந்தக்காரன் தானே இருப்பான். அவனை பத்தி யாராவது கவலைப்படுவோமா? ஹராம் என்று வந்து விட்டால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியற்றவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் குதிய பில் ஹராம். ஹராமினால் வளர்க்கப்பட்ட உடல் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியற்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே ஒரு தடவை சில கஞ்சி பருக்கைகள் அபூபக்கர் நாயகத்தினுடைய வயிற்றுக்குள்ளே சென்றதால் தண்ணீரை உள்ளே செலுத்தி செலுத்தி இரண்டு விரல்களையும் செலுத்தி வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். உயிர் போயிருமோன்னு பயப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் பயந்தார்கள். என்ன அபூபக்கரை இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, போனதெல்லாம் வெளியே வந்திருக்கும் போல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு பயமா இருக்குது. லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் குதிய பில் ஹராம். ஹராமினால் வளர்க்கப்பட்ட உடல் சொர்க்கம் செல்லாது என்று சொன்னார்கள். நான் சொர்க்கத்துக்கு போக முடியாம போயிருமோன்னு பயமா இருக்குண்டாங்க. ஆனால் அந்த அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாயகத்தினுடைய நபித்தோழர் இந்த அச்சத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த அச்சம் நம்மிடத்திலே கொஞ்சம் கூட வராமல் போய்விட்டது. அருமையான பெருமக்களே, ஏமாற்று என்ற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளுவதற்கு காரணம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பேராசை. நாம் சம்பாத்தியம் செய்யக்கூடியது குறைவாக இருந்தாலும் ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலின் மூலமாகத்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையிலே இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தக்கூடிய நசீபு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எனவே இது விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.